வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் விஜய் தேவரகொண்டா, சத்யதேவ் நடிச்சிருக்கிற, அனிருத் இசையில் வெளிவந்திருக்கிற, டைரக்டர் கௌதம் தின்னனூரி இயக்கியிருக்கிற கிங்டம். ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன். கிங்டம் படம் பார்த்த பிறகு ஏன் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே கூட எனக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக தோணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், விஜய் தேவரகொண்டா செமையாக இருக்கார்ல இந்த படத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சத்யா மாதிரி அவருடைய அந்த ஹேர் கட் பண்ணி அந்த லுக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன எமோஷ்னல் மூமெண்ட்ஸில் அவர் செஞ்ச ஒரு வேலையாக இருக்கட்டும், ஏன் அந்த அண்ணங்கிட்டேருந்து பிரிவு அந்த அந்த வலியை அவர் காட்டுற விதமாக இருக்கட்டும், இல்லை ஒன்று சேரும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கட்டிப்பிடிப்பார். கட்டிப்பிடிக்கும்போது இது ஒரு ஹீரோ இன்னொரு கதாபாத்திரத்தை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு தம்பி நிஜமாவே அந்த பாசத்துக்காக ஏங்கி இருக்கிற ஒரு தம்பி ஐயோ நான் எங்கள் சின்னவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு கட்டிப்பிடிக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, தேட் ரியலி கேம் த்ரூன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த படம் அதன் பிறகு ஆக்ஷன் ஜோன்ஸுக்குள்ளே கொஞ்சம் வன்முறையான ஒரு ஸ்பேசஸ்குள்ளே நகர்ந்த பின்பு அந்த பகுதிகளில் இவர் காட்டக்கூடிய ஒரு ஈடுபாடு, ஒரு அர்ஜென்சி, ஏன்னா பல முறை நம்ம நட்சத்திரங்கள் ஹீரோஸ்லாம் சண்டை போடும் பொழுது ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் வளர்த்துக்கிட்டு தான் அதை நம்ப வேண்டியிருக்குல்ல. பட் விஜய் தேவரகொண்டா போல ஃபிசிக்காலிட்டி கொண்டவர் அந்த ஆக்ஷன் ஸ்பேசஸில் அவர் காட்டக்கூடிய ஒரு வேகம் இருக்கும் பொழுது அது இன்னும் நம்புறதுக்கு சுலபமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தும் விஜய் தேவரகொண்டாவை எனக்கு எந்த அளவுக்கு இந்த படத்தில் பிடிச்சதோ, இந்த படத்தையே அந்த அளவுக்கு பிடிச்சதா, இல்லை அட்லீஸ்ட் அந்த ஏரியாவில் எங்கேயாவது பிடிக்க ஆரம்பிச்சதா அப்படின்னா நாட் ரியலி. அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸ், இவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கும் இவருடைய அந்த ப்ரெசன்ஸுக்கும் மேபி ஹி டிசர்வ்டு பெட்டர் ஃபில்ம் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த ஃபில்ம் ஒரு எமோஷ்னல் ரீதியாக ஒரு வேலையை செஞ்சுருந்தாலும், இல்லை இதனுடைய அந்த ஒரு கதாநாயகன் உருவாக்கக்கூடிய அந்த ஹீரோ மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹீரோ மூமெண்ட்ஸ் உருவாக்குறதுல இது ஒரு வேலை ஒன்று செய்யணும்ல, அப்போ தான் அது உண்மையிலே அது நடக்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுவும் நடக்கலை. ஸோ இதெல்லாம் நடந்திருந்தால் மேபி இவருடைய ஒரு பங்களிப்பு இந்த படத்தில் இன்னும் பெருசாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு என்ன எனக்கு பிடிச்சது கிங்டமில் அப்படின்னா, இது படமாக்கப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போதில்ல நான் கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதனுடைய கலரும் சரி, அதனுடைய டோனும் சரி, பெரிய வேலை கண்டிப்பாக இதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் ஒரு குழந்தை அழுவதாக இருக்கட்டும், அது தோணிட்டு இருந்துச்சு. இல்லைன்னா பல முறை சிலுவைட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓவரால் ஒரு இடத்துல இவர் ரத்தம் தெளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுல ஓவரால் ஒரு வெள்ளை நுரையான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இவருடைய ரத்தம் மட்டும் கொஞ்சம் ஒரு சிவப்பு இருக்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் காமிச்ச ஒரு விதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல இல்லை இந்த ட்ரைபல்ஸ் சார்ந்த ஒரு கதையும் கூட, அந்த ட்ரைபல் மக்கள் எல்லாரையுமே ஒரு கொலை மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கும் அந்த இடத்துல, அவங்க எதிர்பார்க்காத விதத்தில். அந்த இடத்த இவங்க எப்படி படம் பிடிச்சிருக்காங்க, த மேட்னஸ் ஆஃப் இட், ஒரு ஒயிட் ஷாட்டுக்கு போகும்பொழுதுல உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைனமிசம் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்ன அப்படின்றத உண்மையிலேயே நீங்கள் கவனிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு டிரான்சிஷன் ஞாபகத்துக்கு வருது. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு பாட்டில் அப்படி விசிறி அடிப்பார், அடித்த உடனே டக்குன்னு அந்த ஷாட் கட் ஆகிட்டு அடுத்த ஷாட் ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஒரு 2 ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு ஒருத்தன் சரக்குள்ளே போடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ். எனக்கு இந்த மாதிரி டச்சஸ், இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஃப்ளேர் காமிச்சாலே அதை நான் ரசிப்பேன். ஸோ ஆமாம், விஜய் தேவரகொண்டாவுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸும் ப்ரெசன்ஸும் இருக்குது, மறுபக்கம் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியும் ஏன் இந்த படம் ஒர்க் ஆகலை கிங்டம் அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதில் ஃபார்முலா கண்டிப்பாக இருக்குது. ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி மாஸ் படங்களுக்கு ஒரு குடும்ப ஆங்கிள் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு நினைப்பது உண்டு. ஒரு அண்ணன் தம்பி பாசம் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு நடக்கும்போது அந்த தம்பி எப்படி ஏங்கிட்டு இருக்க அண்ணனுக்காகன்ற ஒரு ஆங்கிள், இல்லைன்னா அவங்க அம்மா கொஞ்சம் பாவம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃப்ளீட்டிங்காக சொல்லியிருப்பாங்க, சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் பேசுவதாக இருக்கட்டும். பட் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ரெட்ரோவில் பார்த்தோம்ல த ஒன் அப்படின்ற ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிள் இந்த படம் கையாளுது. ஒரு ப்ராஃபஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய மக்கள் யார் தான் எங்களை எப்போ தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒருத்தன் வரான்ல ஒரு நாயகன். இந்த ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருக்கான்னா கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. பட் அப்படி இருந்தும் ஏன் வேலை செய்யலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு மேபி பதில் நம்ம சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் படம் போகும்போது, மேபி இதனுடைய ஒரு ஸ்டோரி டெல்லிங் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இது போதும் அப்படின்ற ஒரு லெவல்லையே இருக்கா, ஒரு டெப்த்துக்குள்ளே இறங்காத ஒரு ஸ்பேஸ்லேயே இருக்கா,
மேபி அதனாலயா இல்லை சில அடிப்படையான ஒரு கேள்விகள் நமக்குள்ளே தோணக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு இந்த படம் கான்ஸ்டண்ட்டாக பதில் அளிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த இடங்களுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு நகருவதாக இருக்கட்டும் அந்த அவசரமா எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருந்த சில கேள்விகள் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் சூரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த சூரி அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தனக்கு அளிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலையை அவ்வளோ சுலபமாக அவன் ஏற்றுப்பானா, எந்த கேள்விகளுமே கேட்காம அவன் ஏற்றுப்பானா அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த கமிஷனர் யார் ஒருத்தன் இவனை ஹையர் பண்ணுறானோ அவர் வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய தப்பு சூரி பண்ணும்போது அவ்வளோ சுலபமாக மன்னிப்பாரா அப்படின்னு கேள்வி இருந்துச்சு. மறுபக்கம் அந்த அவர் ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கும்போது சொல்லும் பொழுது அந்த மினிஸ்டர் வந்துட்டு அண்ணன் தம்பி இங்கே சேருவது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு அவர் நினைப்பாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை சூரி வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போவது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். பட் அது நடக்கும்போது அது கம்பெல்லிங்காக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக நரேட்டிவ்க்காக சுலபமாக நடக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஒரு ஒரு 20 மீட்டர் தொலைவில் 2-3 இடத்துல அப்படி வந்து பஸ்ஸுக்காக டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 20-30 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு இவ்வளோதான் இருக்குது ஸ்பேஸு, அதில் கூட நீங்கள் பஸ்ஸுக்காக அடித்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கேள்விகளோடு எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு சொல்ல போனால ஒரு மாதிரி ஏதோ தப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்பேஸ்க்குள்ளே போயிடும். அது என்னுடைய நோக்கமே இல்லை. நான் தெரிவிக்கிறது வந்து ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி விஷுவல் ஃப்ளேர் இருக்கக்கூடிய இந்த ஃபிலிமில் ஒரு ஒரு கரிஸ்மா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு படத்தில் மாஸ் சினிமாவுக்கு மியூசிக் ஓரளவுக்கு எப்படி ஓரளவுக்குன்ற மாதிரி பயங்கரமாக போடக்கூடிய மனிருத் அப்படிங்கிற ஒரு கம்போசர் இருக்கும்போது இந்த கூட்டணி ஒன்றாக சேர்ந்தும் கூட கிங்டம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கை உண்டாக்க ரொம்ப ரொம்ப தடுமாறுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். படம் ஆரம்பித்த உடனே அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்பொழுது பேக்ரவுண்டில் 2D அனிமேஷனில் வரையப்பட்ட சில உருவங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி வரும். எனக்கு சட்டுன்னு பாகுபலி 2 அதை ஞாபகப்படுத்துச்சு. அது மட்டும் ஞாபகப்படுத்தலை ஆக்சுவலி. பல விஷயங்கள் பொறுத்து நான் பாகுபலி படங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன படங்களில் எப்படி ஒர்க் ஆச்சுல அந்த 2 படங்களும் அப்படின்னு யோசிக்க வச்சுது. என்னென்னு சொல்கிறேன் கேளுங்களேன். ஒன்று வந்து த ஒன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆப்வியஸ்லி அது ஒரு பக்கம். இல்லைன்னா ரொம்ப என்னை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ட்ராம்பிள் பண்ணப்பட்ட ரொம்ப அடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு யாராவது என்னுடைய ஆள் யாராவது வந்து நம்மளை மறுபடியும் காப்பாற்ற மாட்டேனா ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு ஏக்கமாக இருக்கட்டும். இல்லை முக்கியமாக ஒரு காட்சியில் ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை இழுக்கிற மாதிரியான ஒரு ஐடியா, ஒருத்தன் இழுக்க முயற்சி பண்ணுறான், அதன் பிறகு அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை இழுக்கிறதுக்கு உதவுவதாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பார்த்தா பாகுபலி யோசிக்காமல் இருக்க முடியுமா? ஆனால் ஒன்று நம்ம தெளிவாக சொல்லலாம், அந்த பாகுபலி படங்கள் ஏன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா வெறும் ஸ்கேல் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார் சீக்வன்ஸை பெருசாக காமிச்சா பாகுபலி, ஒரு ஹீரோ மொமெண்ட்டை பயங்கரமாக காமிச்சா பாகுபலின்னு. ஷுர் அதெல்லாம் இருக்குது அந்த படத்தில். பட் அதையும் தாண்டி அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே உங்களை உட்கார வைக்குது. அவங்களுடைய உணர்ச்சிகள் என்ன, அவங்களுடைய உறவுகள் என்ன. அதனால தான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிட்ரேயல் நடக்கும்போது நமக்கு பெருசாக வலிக்கிறதுக்கான ஒரு காரணம் அது வெறும் ட்விஸ்ட் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய நண்பர்களாக இருந்தீங்களே உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு பிரச்சனை வர்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தான். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த படங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் கூட ஒரு இந்த கதாபாத்திரங்களை நமக்கு ஓரளவுக்கு புரிய வைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா பாகுபலி படங்களாக இருக்கட்டும், இல்லை எனி மூவி ஃபார் தட் மேட்டர், த ஒன் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபில்ம் வந்து ஸ்கேலில் பயங்கரமாக டீல் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் ஏன் மேட்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதில் என்ன தான் ஆக்ஷன்லலாம் ஒரு பெரிய ஒரு திருப்தி நமக்கு கிடைச்சாலும் கூட கேரக்டரைசேஷன்லேருந்து கறக்கக்கூடிய ஒரு திருப்தி இல்லை. அந்த திருப்தியை தான் நம்ம மறக்கவே மாட்டோம் என்றைக்குமே. இப்போது கிங்டம் பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 160 நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த படத்தினுடைய ரன் டைம். அப்படி இருந்தாலும் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு ஓரளவுக்கு தெரியுது, அது எப்படி நடந்துச்சுன்றது கூட ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் நடந்த இந்த சம்பவங்கள்னால அந்த கதாபாத்திரங்களுடைய உணர்ச்சிகள் என்ன அப்படின்றது ஆழமாக நமக்கு புரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் பயங்கரமான ஒரு சம்பவத்தெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ண முயற்சி பண்ணாலும் படத்தில் அதிலிருந்து ஒரு உணர்ச்சி நமக்குள்ளே பொங்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஜய் தேவர்கொண்டா கேரக்டர் சூரி வந்து அடிக்கடி அந்த அண்ணனை பொறுத்து பேசும்பொழுது என் அண்ணனுக்காக நான் ஒரு ஊரையே கொளுத்திடுவேன் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார். பட் அந்த மாதிரி பல வரிகள் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தினாலும் கூட அந்த உறவுடைய ஆழம் வந்து
சும்மா இந்த மாதிரி நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணுறதுனால மட்டும் நம்மளை பாதிப்புக்குள்ளே ஆக்காதில்ல. இல்லை அதில் ஒரு பிரதருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடும், அவர் மேபி இறந்துருவாரோ அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு கவலை வருதா? நாட் ரியலி. இல்லை ஒரு பெரிய ஹைஸ்ட் ஒன்று நடக்குது, ஒரு போலீஸை தாண்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் தாண்டி அவங்களுக்கு அடியிலிருந்து அவங்க ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளை டக்குன்னு கைப்பற்றும் பொழுது அதில் ஒரு பெரிய த்ரில் இருக்குல்ல. ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ், ஒரு ஹைஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அது நம்மளால் அது கம்யூனிகேட் பண்ண முடியுதா இந்த படம் அப்படின்னு? நாட் ரியலி. இல்லை ஒரு இந்த மாதிரி The One அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படத்தில் என்றைக்குமே ஒரு ஆருக்கல் மாதிரியான ஒரு ஃபிகர். ஆருக்கல்னால் யாருன்னா ஒரு வயசானவர் இருப்பார்ல, அவங்க வந்துட்டு வரப்போகிறான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அது சொல்லும் பொழுது நமக்கு நிஜமாகவே அந்த The One அந்த ஹீரோ மூமெண்ட்டுக்குள்ளே அதை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சென்ஸ் ஆஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படியே நம்ம வாயை பொழந்து வாட் அ மோமெண்ட் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரணும். மறுபடியும் அதை இந்த படம் உருவாக்க தவறிக்கிட்டே தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. கேட்கலாம், அப்போ என்ன The One வச்சுட்டு பண்ண முடியாதா? மேபி பிரச்சனை வந்து டெம்ப்ளேட்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரச்சனை டெம்ப்ளேட்டில் கிடையவே கிடையாதுங்க. ஜோசப் கேம்பலுடைய ஒரு புக்கெல்லாம் நமக்கு ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கு அப்படின்னா, இது காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். நீங்கள் சரியாக கையாளும் பொழுது, சரியாக கையாள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஹார்ட்டோட அப்படியே உள்ளுக்குள்ளே நல்லா டீப்பாக இறங்கி எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங்காக உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்ற எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான், அந்த முக்கியமான இடத்துல தான் கிங்டம் கான்ஸ்டண்ட்டாக தவறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்ன தான் இந்த ஐடியாஸ்லாம் இருந்தாலும், ஒரு கம்பெல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்கிட்டேருந்து வந்தாலும், ஒரு மாஸ் ஃபிலிம்ஸுக்கு பயமாக மியூசிக் போடக்கூடிய ஒரு கம்போசர் இருந்தாலும் கூட, கடைசி வரைக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு சிங்கிள் பிக் மூமெண்ட் கூட எனக்கு பெருசாக கவனித்த மாதிரி தெரியல இந்த படத்தில். அண்ட் அதை நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் கிங்டம். உங்களுக்கு இந்த படம் செட் ஆச்சா, செட் ஆகலையா, அதை பொறுத்து பேசுங்க காமெண்ட்ஸில். கண்டிப்பாக நான் படிப்பேன். மறுபடியும் அடுத்த ரிவ்யூக்கு உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.